புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ராம்குமார் தற்கொலை தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கிருஷ்ணசாமி. ராம்குமாருடைய தற்கொலை குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? அதாவது இது நம்பவே முடியல. சுவாதியினுடைய படுகொலையை தொடர்ந்து ராம்குமார் கைது செய்யப்பட்ட தினத்திலே இருந்து நான் இதுல பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கின்றன, ஐயப்பாடுகள் இருக்கின்றன. எனவே இது குறித்து சிபிஐ விசாரணை செய்தால் மட்டும்தான் அது உண்மையான நிலைகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே நான் வலியுறுத்திட்டு வர்றேன். இப்பொழுது புழல் சிறை என்பது ஒரு உயர்ந்தபட்சமான பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில, அதுவும் மாலை 4:30 மணி அளவில் மின்சார வயரை ஒருவர் கடித்து ஒரு கைதி உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பிறகு ஆயிரக்கணக்கான சிறைவாசிகள் இருக்கக்கூடிய இடத்துல அவர் தங்கியக்கூடிய அறையோ அல்லது அவர் சமையலறைக்கு பக்கத்துல எப்படி போனாரு? அவர் போகின்ற பொழுது மற்ற காவலர்கள் அவரை பின்தொடரலையா? அவருக்கு அப்படி என்று சொன்னால் அவருக்கு உள்ள எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க? அவர் ஏற்கனவே மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்பட்டவர் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு மிக சென்சிட்டிவான ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவரை இப்படி எல்லாம் சிறைச்சாலைக்குள்ள நடமாட அனுமதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா? அந்த சமையலறைக்குள்ள பக்கத்தில் போகவே முடியாது. சாதாரணமான விசாரணைக்கு சமையலறை பக்கத்தில் போகவே முடியாது. மேலும் இது மாதிரி ஓப்பனா ஒயரிங் பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா? இந்த பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கிறது. எனவே நாங்க இப்ப எப்படி கோகுல்ராஜுடைய கொலையில விஷ்ணுபிரியாவுடைய கொலை முடிஞ்சு அந்த வழக்கு முடிஞ்சு போச்சோ, அதே போல இப்பொழுது சுவாதியினுடைய கொலையில ராம்குமாரும் கைது செய்யப்பட்டு இப்பொழுது ராம்குமாருடைய மரணமும் நிகழ்ந்தாச்சு. ஒட்டுமொத்தத்தில் இந்த வழக்க அது ஒரு முடிச்சு வைப்பதற்கு உண்டான ஒரு சூழல் தான் உருவாக்கிய தவிர இதுல உண்மையெல்லாம் வரணுங்கிற போது நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்தின அந்த சிபிஐ விசாரணை வேணும். முதல்ல சிறையில அவருக்கு இப்பொழுது 3 மாதம் முடிஞ்ச உடனே, அதாவது ஜூன் மாதம் 24 கைது செய்யப்பட்டார். இப்பொழுது செப்டம்பர் 24 வர்ற போது அவருக்கு பெயில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய இந்த மரணம் என்பது பல்வேறு விதமான சந்தேகங்களை மீண்டும் எழுப்பியிருக்குது. எனவே இந்த வழக்கை நாங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிறது சிபிஐ இருக்கிறோம். அவருடைய பிரேத பரிசோதனை கூட ஒரு உயர்ந்தபட்ச குழுவை கொண்டுதான், மருத்துவ குழுவை கொண்டுதான் செய்ய வேண்டும்ங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. திரு கிருஷ்ணசாமி, நீங்க சிபிஐ விசாரணை தான் தேவைன்னு ஆரம்பத்திலிருந்து இதை தான் வலியுறுத்தினேன்னு சொல்றதை பார்க்கும்போது இந்த கடந்து வந்த இந்த வழக்கு சரியான பாதையில் செல்லவில்லை என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, இல்லை இந்த வழக்கு சரியான பாதையில் செல்லவில்லை என்று நீங்க சொல்றீங்களா? இல்ல, இது குறித்து நான் பல்வேறு விதமான ஐயங்களை நான் முதல்லயே சொல்லியிருக்கிறேன். இதுல ராம்குமார் மட்டும்தான் குற்றவாளியா, அதுக்கு மேல யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் விரிவான விசாரணை அவசியம். அது சிபிஐ விசாரித்தால் தான் சரியா இருக்க முடியுங்கிற கருத்து நான் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. திரு கிருஷ்ணசாமி, அதாவது தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்ல சிறை கைதிகள், இல்லவாசிகள் மரத்துல ஏறி குதிக்கிறது, இந்த மாதிரியான தற்கொலைகளை ஈடுபடுறாங்க. இதை தடுக்க நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது புழல் சிறை வெரி லேட்டஸ்ட் நவீனமான ஒரு மாடர்ன் ஜெயிலுங்க. அது அங்க பல்வேறு வசதிகள் இருந்தாலும் கூட சிறைவாசிகளுக்கும் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு சிறை. இதுல சென்சிட்டிவ், இது சுவாதி கொலை வழக்கு, ராம்குமார் கைதுங்கிறது எவ்வளவு பெரிய இந்த கடந்த 3 மாதங்களாக எந்த பேசப்படாத ஊடகங்களே கிடையாது. தமிழகத்தில, இந்திய அளவில், சர்வதேச அளவில் பேசப்பட்ட ஒரு சம்பவம். எனவே அந்த ராம்குமாரை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை சிறைக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி கொடுக்கப்படவில்லையே என்பதுதான் நம்முடைய ஆதங்கமும் நம்முடைய வேதனையும். திரு கிருஷ்ணசாமி, உங்களுடைய இந்த வழக்கு தொடர்பாக புதிய தமிழகம் கட்சி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது இப்ப நான் முதல் கட்டமா என்னுடைய வலியுறுத்தல் என்ன அப்படின்னா, அந்த பிரேத பரிசோதனை எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் திறன்பட்ட மருத்துவ குழுவை வைத்து அந்த பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் அடுத்தது வெறும் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைங்கிறது இமீடியட்டா ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அது தவிர அந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட்னால அதை கொண்டு வர முடியாது.
இதுவும் வந்து மனிதர்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் பல எங்களை இப்போ இந்த கட்சியை சார்ந்த குழு எல்லாம் வந்து சட்டமன்ற குழு இதெல்லாம் போய் உள்ள வந்து அந்த சிறைச்சாலையில் வந்து ராம்குமார் உயர கடிச்சா சொல்லப்படக்கூடிய அந்த நிலையெல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்கணுங்க. இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு சொல்லணும் எப்படி சாத்தியம். அவர் எந்த அறையில் தங்க வைக்கப்பட்டார், அந்த அறையிலிருந்து அவர் இது வந்து இந்த நடந்த சம்பவம் எவ்வளவு தூரம் அப்படின்னு வேற கைதிகள் பார்க்கவே இல்லையா, தடுக்கவே இல்லையா, காவலர் என்ன செய்து கொண்டிருந்தால் பல கேள்விகள் இருக்கு. எனவே முதல்ல வந்து இது வெறும் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைங்கிறது தவறாக அதை நிறுத்தி வைக்கணும். இது குறித்து உயர்மட்ட அளவிலான விசாரணை மிக மிக அவசியம். அதனால சிபிஐ சொல்றாங்க. சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். தரமான மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை அறிக்கையை தயாரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேத பரிசோதனை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு கிருஷ்ணசாமி.